கேட்கும்போது சொல்லி கேட்கணும். என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? திடீர்னு நீங்க கேட்டீங்க யூடியூப் எல்லாம் ஃப்ராடான்னு கேட்டீங்க. நான் எதுவும் ஃப்ராட் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே. நான் என்னோட கேட்க நான் பார்த்தேன். நானும் உங்களை இங்கே ஏமாத்திட்டோம். என்ன வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மரக்கறி சாப்பாடு என்ன இருக்குங்க? என்ன கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு பிறகு உங்களை பார்க்குறேன். பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. போயிட்டு வந்திருக்கிறோம், உயிரோட வந்திருக்கிறோம். இருக்கலாம். என்ன ஸ்பெஷல்? நான் பார்த்தேன் உங்களோட வீடியோக்கள் நிறைய போயிருக்கீங்க. நிறைய தமிழாக்கள் வந்து இங்க இந்த ஊர்ல தான் வந்து இருந்து கடைசியா இந்தியா போய் தப்பிச்சு போனது இந்த ஆமி பிரச்சனை அப்படின்னு சொல்றது அது உண்மையா? முல்லைத்தீவோ, கிளிநொச்சியோ, வவுனியா அப்படி பறந்த அந்த சைட் பக்கம் வந்து இங்க வந்து இந்தியாவுக்கு போனோம். நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் இப்ப நான் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இதோட இன்னும் மேலும் மேலும் இருக்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு என்ன தண்ணியா இருக்கு. அது போ வடிவா இருக்கு பாருங்க, வாழந்த பாருங்க, இப்படி இருக்கு, கலரா இருக்குன்னு வீசுற மலை. அனைவருக்கும் வணக்கம், நான் அரவிந்த். இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வேற யாருமே இல்ல, நம்மளோட இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் மோட்டோ பிளாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெசி ப்ரோ தான். வவுனியால இருந்து இப்ப என்ன பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. மன்னார்ல நானே பார்க்காத ஒரு இடத்தை எனக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி எருக்கலம்பிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்குதா, அந்த கிராமம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கிராமத்துல என்னடா நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய நிறைய தமிழர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிராமத்துக்கு வந்துதான் போர்க்கால சூழ்நிலையில இங்க இருந்து தான் வந்து இந்தியாவுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்குதான். ஸோ அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற பல விஷயங்களையும், அதே மாதிரி அந்த கிராமத்துல பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதாம். அது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நீங்க எங்களோட சேனலுக்கு முதலா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இந்த அருமையான காணொலியை முழுமையா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, ஆள் வந்துட்டார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப பாகிஸ்தானுக்கு போய் சந்திக்கிறோம். ஓகே, வெல்கம் பேக். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு பிறகு உங்களை பார்க்குறேன். பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ. போயிட்டு வந்திருக்கிறோம், உயிரோட வந்திருக்கிறோம். என்ன சொல்லணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாகிஸ்தான். ஓகே, பாகிஸ்தான் போயிட்டு வந்தீங்க ப்ரோ, எப்படி இருந்தது பாகிஸ்தான்? இல்லாட்டி பாகிஸ்தான்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம்? பாகிஸ்தானில் எனக்கு எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருந்தது. அந்த நாட்டின் சட்டத்திட்டம், அதே மாதிரி அங்கத்தி சாப்பாடு, அங்கத்தி அவையோட பல என்ன மனிதர்கள், அவையோட பழகிற விதம் எல்லாமே வித்தியாசம். அதுகளுக்கு தானே நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தானே ட்ராவல் பண்ணுறோம். போகிறது அது சரி சரி. இப்போ நான் பாகிஸ்தான் போகணும் அப்படின்னு வலிக்கிறேன், எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லாட்டி எவ்வளோ செலவாகும் அங்கே போகிறது? கட்டாயம் போய் பார்க்கணும், லைஃப்பில் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலவண்டு பார்க்கல இங்கேருந்து ஃப்ளைட் காசு அது உங்களை பொறுத்தது. கிட்டத்தட்ட போய் வரதுக்கு 2 லட்சம் ரூபாய் கிட்ட தேவைப்படும். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் 2 வழியால் போகலாம். லேண்ட் போர்டரால், வாஹா போர்டர்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி நீங்கள் த்ரூ ஃப்ளைட் இருக்குது, ரான்சிட் ஃப்ளைட் இருக்குது. ஒவ்வொன்று அந்த டைமுக்கு பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு அன்னளவாக 1 லட்சம் ரூபா தேவைப்படும் போகிறதுக்கு. வாரதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் தேவைப்படும். விசா வந்து பெருசாக இருக்காது, ஒரு 20,000 அப்படிதான். ஆன்லைன் விசா அப்ளை பண்ணலாம். கட்டாயம் ஒருக்காவது போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு ஒரு மாதம் நின்று ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கணும், எவ்வளோ செலவாகும் அங்கே நிற்கிறதுக்கு? என்னை பொறுத்த மட்டும் இப்போ சொன்னதான் கிட்டத்தட்ட 5-6 லட்சத்துக்கிட்ட செலவாகும். எங்கட நாட்டு காசு நாங்கள் ஒரு மாதத்துக்கு இலங்கையில் ஒரு டூர் செய்கிறோம்னா எவ்வளோ செலவாகுமோ அதே மாதிரி அங்கே செலவாகும். அங்கே நாடும் எங்கட நாட்டுக்கு. ஏன்னா டாலர்ஸ் பார்க்கல பார்த்தீங்கன்னா $1 வந்து இங்கே 300 ரூபா, அங்கே வந்து 271 ரூபாயோ 77 ரூபா வரும். அந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் 2 நாட்டுக்குமே இருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ரைட், ஓகே. அடுத்தது கேட்கணும்டா ப்ரோ, இப்போ அங்கேயே சாப்பாடுகள் என்ன மாதிரி சாப்பாடுலாம்? சாப்பாடை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரோ, எங்களுக்கு பயங்கர வித்தியாசமாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பாடு, மெயின் சாப்பாடு வந்து ரொட்டியும் பருப்பு கறியும். பருப்பு சாப்பிட்றதே குறைவு, கடலையை சாப்பிடணும். அதோட அந்த கறியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மீளால மிதக்கும். அது வந்து ஆமணக்கெண்ணெய்னு சொல்லிக்கணும். அந்த எண்ணெய் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனால் எங்களுக்கு அது புதுசாக இருக்கணும், கொலஸ்ட்ராலை கொண்டு வந்துருமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஒரு வித்தியாசமான சாப்பாடு. அதை விட்டு தால், அங்கே கூடுதலாக பீஃப் சாப்பிடுவேணும், மாடு சாப்பிடுவேணும், அதே மாதிரி பிரியாணி சாப்பிடுவேணும்.
ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்காங்க. இருக்கு. ஸ்ரீலங்காவா பாகிஸ்தானா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கேட்டால் நீங்கள் எது சொல்லுவீங்க பார்த்ததுல? என்ன பொறுத்தவரையில் எனக்கு இலங்கை தான் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எப்படி இருக்கோம்ன்றது அடுத்த நாடுகளுக்கு போய்க்கல தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே சுதந்திரமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு நாட்டிலையும் நாங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். நாங்கள் நாட்டின் சட்டத்திட்டம் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுகளோட எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டே இருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த எக்கனாமி பிரச்சனை, கொரோனா பிரச்சனையால் வந்து நிறைய மக்கள் வந்து அந்த காசு பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை அப்படி ஒரு இதில் வந்துட்டு இப்போ அரசாங்கத்துக்கே ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது, உள்நாட்டு பூசல் ஏற்படுமோ அப்படின்றதா. அப்போ வெளிநாட்டிலேருந்து நாங்களெல்லாம் போன டைமுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து போன இன்ஜினியர் ஆட்களுக்கு வந்து தற்கொலை குண்டுதாரிகள் பாய்ந்தது. ஓகே. கிட்டத்தட்ட அதில் 5 பேர் டிரைவரோட சேர்த்து ஆர்மியோட சேர்த்து செத்தவே அப்படின்ட்டு நியூஸில் நான் பார்த்தேன். அப்படி இருக்கல நான் அந்த இடத்துல எல்லாம் பைக்கில் போனோம். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஒரு ஒரு இடம் கூடி நான் ஃப்ரீயாக போயிடலாம் இருந்தது. ஏன்னா எனக்கு முன்னுக்கு கட்டாயம் போலீஸ் பாதுகாப்போடு திருவினம். நான் 12 மணிக்கெல்லாம் கில்கிட்லேருந்து இஸ்லாமாபாத்துக்கு வந்தேன். நான் நித்திர கொண்டுட்டேன், எழும்பி பார்க்குறேன், எனக்கு முன்னுக்கு போலீஸ் டீப் போய் கொண்டிருக்கு. இப்போ ஃபுல் டைம் வந்து அவையில் ஒரு வெளிநாட்டவர்களுக்கு வந்து பாதுகாப்பு, அதாவது சுற்றுலாத்துறையை வந்து அவையில் மேம்படுத்தணும் அப்படின்றதுல வந்து அவையில் பயங்கர கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கராச்சி என்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கன் காட்டி ஃபோன்கள் பரப்பினோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஃபோனெல்லாம் வெளியிலே கொண்டு போயிடல அந்த டைமில். நான் மாட்டையில் அது வரைக்கும் சந்தோஷம். அது எல்லாமே அந்த நாட்டின் பிரச்சனையால உருவாகுது அப்படின்னு சொல்லி அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. ரைட், ஓகே. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான்ல இந்த விஷயத்தை நீங்க கட்டாயமா போன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னது சொல்லுங்க? அங்க போனா கட்டாயம் ஒரு ஆக்களோட குணம் வந்து நாங்கள் ஒரு இலங்கையன் அப்படின்னு சொல்லிக்கல வந்து அவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு மென்மையான ஆக்கள். இப்படி ஒரு என்ன சொல்லுங்க பார்ப்போம், உண்மையா பழகணுமோ அந்த அளவுக்கு உங்களோட உண்மையை காட்டுவினம். எங்களை ஏமாத்தணும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு சிலர் இருப்பாங்க. இஸ்லாமாபாத்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்கள் எல்லாம் கிடைச்சது. அதே மாதிரி அங்கே இருக்கிற நாங்கள் போன வட பாகிஸ்தானுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து பனியெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா சூப்பர். ஒவ்வொரு இடங்களுக்கு கில்கிட், குன்சான்னு சொல்கிறது ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தொப்பி போடுற தொப்பிலேருந்து உடுப்புலேருந்து எல்லாமே வித்தியாசம். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். கலாச்சாரம்ன்றது எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே இயற்கையான இடங்கள் தாராளமாகவே இருக்கு, சூப்பராக இருக்கும். கட்டாயம் அந்த இடங்களை ஒரு நாங்களாம் ஸ்னோ பார்க்காட்டிக்கு அங்கே போய் பார்க்கலாம். சரி, இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி பாகிஸ்தான், மணாலி, அந்த லடாக் மாதிரி இங்கால வந்து கில்கிட், குன்சா, சைனா பார்டர் இதெல்லாமே அங்கே பிரசித்தமான விஷயங்கள். ரைட், ஓகே. ரொம்ப சந்தோஷம். இப்போ பாகிஸ்தான் பற்றின விஷயங்கள் எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க நீங்கள். சரி, இப்போ 3 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு வீடியோ போட போகிறோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. இன்றைக்கு என்ன வீடியோவில் ஸ்பெஷல்? இப்போ மன்னாரில் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கலம் பிட்டி அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஒரு பிரசித்தமான இடம். என்னன்றதை ப்ரோ சொல்லுவார். அது எல்லாத்தையுமே நான் போய் அது உண்மையா பொய்யா, அதே மாதிரி அங்கே இருக்கிற இடங்கள்ட இயற்கை வளங்கள் ரோட்ல எல்லாம் பார்ப்போம். எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ அப்போ இன்றைக்கு வந்து இவ்வளோ நாள் நான் மணால இருந்தேன், பட் நான் இருக்கலம்பட்டி ஒரு வீடியோ போடல. ஒரு கால் பண்ணி கடை இருக்கலம்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போவோம், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நாங்கள் போகிற இடம் இருக்கலம்பட்டி. நேரடியாக நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு மிச்ச விஷயத்தை வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டிடலாம். சரியா? 3 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு வீடியோ போட போகிறோமா? ஓகே. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 12 மணி. மன்னாருக்கு வந்துட்டோம். ஸோ மன்னார்லேருந்து இருக்கலம்பட்டின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகணும் தானே. அதில் ஜெசி ப்ரோ மௌனியால் வந்திருக்கும், பசி தானே. ஒரு இன்றைக்கி ஒரு மரக்கறி கடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மன்னாரில் இருக்கக்கூடிய கடைக்கு வந்திருக்கோம். அது வந்து அது என்ன சிவா பிரதர்ஸ் அந்த கடை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஆமாம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மரக்கறி சாப்பாடு என்ன இருக்குது? என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலாக பிரியாணி இருக்குது. மரக்கறி சாப்பாடு வாங்க காட்டுங்க. என்ன இருக்குது? என்ன ப்ரோ, நல்லா இருக்கா? இப்படி நீட்டாக இருக்கா? மீன் பொரியல் நல்லா இருக்கு. என்ன மரக்கறி சாப்பாடு சாப்பிட போறீங்க? மீனை பார்த்துட்டு மீன் பொரியல் சோறு மரக்கறின்னு சொல்லலையா? அப்போ நீங்கள் நான் நினைச்சா மரக்கறி கேட்டீங்களா? என்ன மீன் மாமா? ஸ்ரேயா மீன். ரைட், ஓகே 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 ஓகே. கடலில் மோஞ்சி இருக்கு. சோறோட 4 கறி தருவோம். சாம்பார்லாம் 5-6 தருவோம். பப்படம் தருவோம், மிளகா தருவோம். வெள்ளிக்கிழமை பாயசம் தருவோம். வெள்ளிக்கிழமை வந்தால் பாயசம். நான் இங்கே மரக்கறி சாப்பிட்னா நான் இங்கே சாப்பிட்றது. நெக்ஸ்ட் மன்னாரில் இங்கே சாப்பிட்றது. ஏன் ப்ரோ, என்ன பிரச்சனை? அப்படி நீங்கள் கேட்கும்போது சொல்லி கேட்கணும். என்ன கேட்கும்போது சொல்லணும். எனக்கு தெரியாது ப்ரோ. ஆரண்டி அவன்கிட்ட நான் போனாள். ஓகே. என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்லை, என்ன தெரியுமா? நான் எதுவும் ஃப்ராடில் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே. அவரை பற்றி சொல்லணும். ரைட், வெரி குட். நீங்கள் திடீர்னு நீங்கள் இப்போ கேட்டீங்க யூடியூப் எல்லாம் ஃப்ராடான்னு கேட்டீங்க. எனக்கு எடுத்து வளர்த்தாது. ஓகே பண்ணிங்கன்னா ஓகே. ஆனால் அவன் செஞ்சான். அதே மாதிரி அவன் எனக்கு செஞ்சான். எனக்கு காசு நிறைய ஒன்று, நான் காசுக்கு அனுப்பவில்லை. ஆனால் அவனுக்கு எனக்கு
நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து ஓகே அவனுக்கெல்லாம் கிளிநொச்சி அவங்க உதவி செய்யறாங்க. ஓகே வேறு அங்கே செய்யமான சொன்னாரா நிறைய விஷயம் ஆனால் ஏமாத்தினா நான் அவரை வைக்கிறேன் நான் நீ என்னோட கேட்க நான் பார்த்தேன் நானும் உங்களை இங்கே ஏமாத்திட்டோம் என்ன வந்து அதாங்க இன்றைக்கு நான் என்னோட இடத்துல தான் மன்னாருக்கு வந்திருக்கேன். ஓகே 13 வருஷம் பொறியியல் உழைச்சி நடத்த பிச்சை எடுக்கணும். ஃபோரின்ல உங்களோட குடும்பம் எல்லாம் வந்து நீங்கள் ஏதோ உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லி டிகே கார்த்திகேயன் செஞ்சானியா கொடுங்க. உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலையா இவரு 10 ரூபா காசு ஒன்று வர்றது. ஓகே ஓகே நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் நானும் லைஃப்ல எந்த நான் காலையில் வந்து 5 மணிக்கு வந்தா 7 மணிக்கு எவ்வளோ ஆளை எப்படிங்க இங்கே பிரபா நாட வந்து லைஃப்ல நான் அவனை விட மாட்டேன். நான் இப்போ பேசி கொடுத்தே எனக்கு நான் காசு கம்மானா தான் ஆனால் அவன் காசு காசு 10 லட்சம் வந்து அவன் ஆட்டை கொடுத்து நான் கட்டுறேன். அதை கனடாக்காரன் சரி எனக்கு நிறைய தெரியாமல் நான் சொல்லல அதை நான் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கதைக்கலாம் பட் நான் பேட்டி போட்டால் பார்ப்பாங்க. ஓகே 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 சரி சரி கண்டிப்பாக நிற்பீங்கண்ணே அடிக்கடி வருவோம் வார நேரம் வாரம் சரியா ஓகே 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 ஃபைன் வெரி குட் போதும் உட்காந்து அதெல்லாம் முடிஞ்சு 3 வருஷம் இப்போ எல்லாம் க்ளீன் இல்லை கத்திரிக்காய் நீங்கள் கொஞ்சம் இதாக வைங்க மனமாக வைங்க பிரச்சனை இல்லை மனமாக வைங்க பிரச்சனை ஒன்றும் சொல்ல மாட்டேன் இது பழைய கதை மாதிரி தெரியுது. நான் சொல்ல மாட்டேன் பஸ் சொல்லுவேன் இல்லை மறக்கல இறங்கினா ஜெசி ப்ரோ வந்து மீன் சாப்பாடு நான் வந்து மறக்கிறேன் எருக்கலம்பட்டில் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம் கடையில் இது என்ன முட்டை பெட்டிஸா இது எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கு வடிவா இருக்கு என்ன ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கீங்க இவ்வளோ இருக்கான் எவ்வளோ முட்டை பெட்டிஸ் இது 60 ரூபா இங்கே இருக்கிறது இறைச்சி பெட்டிஸா என்னது அது 30 ரூபா 60 ரூபா அப்போ எனக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னவர் அதாவது அந்த பழைய இயக்க பிரச்சனை காலம் இருக்குல்ல அந்த டைம்ல நிறைய தமிழாக்கள் வந்து இங்க இந்த ஊர்ல தான் வந்து இருந்து கடைசியா இந்தியா போய் தப்பிச்சு போனது இந்த ஆமி பிரச்சனை அப்படின்னு சொல்றது அது உண்மையா எல்லா வன்னியாக எல்லாம் போட்டாலும் இங்கால வந்து எந்த இடம் ஐயா வன்னியில விளைச்சலுக்குள்ளால வந்து போட்டாலும் இங்க கரைக்கடைக்கு வந்து இங்க இருந்து தமிழ்நாடுக்கு போய் அப்படிதான் போனாங்க. அப்ப எருக்கலம்பட்டி தான் உண்மையிலேயே அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து அடைக்கலாமா இருந்த இடம் என்ன அதே அந்த ஆமி பிரச்சனையெல்லாம் வந்தவங்களா இல்லை பிரச்சனையெல்லாம் வந்தா இப்போ ஆர்மியில ஏக்கம் தான் இருந்துச்சு. ஏக்கம் தான் இருந்தாங்க ரைட் ரைட் ஓகே அதனால அவங்க இது பாதுகாப்பு வந்து பாலம் உடைச்சிட்டாங்க தானே இதில் வரையில தானே சரி 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 அந்த துண்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும்னு அப்படி இருந்து போனாங்க. இங்க இருந்து உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்து சாதாரண வந்திருப்பாங்க வன்னிக்குள்ள இருந்து 9 வருஷம் எல்லாம் இங்கெல்லாம் வந்து வன்னி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நீங்க சொல்றது எந்த காலம் இது அப்ப வந்து 90 92 கூட அந்த காலத்துல என்ன இது எவ்வளவு காலமா இப்ப நீங்க கடை செய்றீங்க பிசினஸ் இது நாங்க 10-15 வருஷமா செய்றீங்க சரி ஐயா சந்தோஷம் காய்ச்சது கடற்கரைக்கு எப்படி போற என்ன கடலுக்கு போகிறா இந்த கடலில் போனால் மீன் பிடிக்கிற பார்க்கலாம் வாடி இருக்கும் அதில் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படி இங்கே போயிட்டு நேராக வாடிகள் இருக்காங்க மீன்வாடி அங்காளங்க பெருங்கல் வாடி தானே பெருங்கடல் வாடி பெருங்கடல் வாடி அங்கே போனேன்னு சொன்னால் பெருங்கடல் வேற என்ன ஸ்பெஷலாக நாங்கள் ஊரில் பார்க்கலாம் இப்போ உங்களோட ஊருக்கு பார்க்குறேன்டா 2 பள்ளி பெரிய பெரிய பள்ளி பச்சை பள்ளி பார்க்குறேன்டா பள்ளி 2-3 பள்ளி இல்லை கிட்டத்தட்ட ஒரு 25 பள்ளி பார்க்கணும் 25 பள்ளி இருக்கு 25 பள்ளிக்கிட்டே இங்கே அங்கே தொங்கல்ல இருக்கு இங்கிட்ட இந்தியாவில் இருக்கு இப்படி ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்கள் அங்கால கடல் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அங்கால நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அங்கிட்டு போனால் மீன்வாடிகள் இதுகள் அந்த சப்ஜெக்டுகள் எல்லாத்தையும் இங்கால பார்க்கலாம் உங்களை பார்க்கலாம் ஊரில் கூட எங்களை பார்க்கலாம் அப்படியே வந்துட்டீங்க என்ன நடந்து அரவிந்த பார்க்கலாம் எல்லாரையுமே பார்க்கலாம் சரி பெருநாள்லாம் இப்போ முடிஞ்சதானே பெருநாள்லாம் சந்தோஷமா முடிஞ்சுது எங்களோட ஊர்ல கல்யாண வீடுகள் நிறைய கல்யாண வீடுகளோட பெருநாளும் முடிஞ்சுது சரி கொஞ்சம் போயிட்டு கடலை பார்த்துட்டு வரோம் சரி அலமதுல்ல போயிட்டு சந்தோஷமா பார்த்து போட்டு வரோம் நான் பார்த்தேன் உங்களோட வீடியோக்கள் நிறைய வீடியோக்கெல்லாம் போயிருக்கீங்க சந்தோஷம் தானே அந்த அற்புதமான விஷயங்கள் தொடையில வைக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பார்த்து போயிட்டு வரேன் நான் இது ஷேர் பண்ணி வச்சுக்கேன் உங்களோட வீடியோ எல்லாம் அப்டேட் வர வர பார்த்து கொண்டிருக்கேன் ஓகே நல்லா இருக்கு மாஷா இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் இப்போ நான் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ரைட் அல்ஹம்துலில்லாஹ் இதோட இன்னும் மேலும் மேலே இருக்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் ஓகே நன்றி மச்சான் நன்றிம்மா ஓகே 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 வலைக்கும் சலாம்
ப்ரோ இந்த ஊர்ல ஆ யூடியூப்ல விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சு, தெரிஞ்சிருக்கா? சரியா சரி. அதனால பயப்படாம கலந்து அதுல எல்லாமே முஸ்லீம் சமூக மக்கள் தான் இருக்குது. இது ஃபுல்லாக முஸ்லீம் மக்கள் தான் இருக்காங்க இந்த கிராமத்தில். ஆனால் இதில் இந்த கூருக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று என்ன சொல்லுங்க அப்போ, எங்கள்கிட்ட தமிழாக்கள் இருக்காங்க தானே, அந்த நாட்களில் போர் பிரச்சனை நிறைய பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனவங்க தானே. வெளிநாட்டுக்கு போன எல்லா மக்களுமே அதிக அளவு மன்னாருக்கு வந்து தான் மன்னார்லேருந்து இந்தியா போய் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனாங்க இருக்காங்க ஆரம்ப காலம். இப்போ தானே டேரெக்டாக இங்கேருந்தே போயிடுறாங்க. அப்போ அப்படி போன டைமில் இந்த ஊரில் தான் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. கிலோமீட்டருக்கு தான் ஒரு சின்ன ஒரு சேஃப்டி ஜோன் மாதிரி தமிழாக்களை இங்கே முஸ்லீம் மக்கள் வச்சிருந்து அனுப்பணும்னு சொல்லி கதையில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹாய். இடத்துக்கு தான் போறோம். சரி சரி, போற ரோட் சரி. நம்ம ஆக்சிடென்ட் கடைசி போனா அப்புறம் நேவி கேம் கொண்டு வரும் அவ்வளோ. இது ஞாபகம் இருக்கா? இந்த இடத்த பார்க்க எப்படி தெரியும் தோணுது? நம்ம அந்த கேம்பிங் போனோம். கேம்பிங் போற இடம் மாதிரி இருக்குது. என்ன ஒரு தண்ணியா இருக்கு அது போ அங்கே காத்து குறைவா இருக்கு. இங்கே காத்து குறைவா தான் இருக்கு. அங்கே ஊருக்கு சரியான காத்தா இருந்ததுங்களா? அப்பா வெயில் சுடுது bro, அப்படி காலெல்லாம். இங்க ஓடி கடைசியா கல்லட்டே வந்து விட்ட மாதிரி தான் கிடையாது. அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? ஜஸ்ரின். ஜஸ்வின். ரைட் ஓகே. இப்போ இந்த இறங்கு துறைக்கு என்ன பேர் என்ன? இது இது கல்லடித்துறைன்னு சொல்லுவாங்க. கல்லடி துறை. இப்போ இதில் இதே மாதிரி எத்தனை துறை இருக்கு இப்போ உங்க இது ஊருக்குள்ள? மாதிரி ஒரு 5 துறைக்கிட்டே 5 துறை கிட்ட இருக்குது தானே. சரி, எவ்வளோ காலமா நீங்க செய்றீங்க மீன்பிடி? நான் ஒரு 20 வருஷமா செய்யறேன். 20 வருஷமா செய்றீங்க. ரைட் ஓகே. நீங்க சாதாரணமா செய்யற மீன்பிடின்னு சொல்ற என்னென்ன மாதிரி மீன்பிடிலாம் செய்வாங்க? சாதாரண இங்க கட்டுவலைன்னு சொல்லி செய்வாங்க. கட்டு வலையா? கட்டுவலைன்னா கூட்டு வலை மாதிரி. ஓகே. அது மற்ற அடி வலை. இது மற்ற தொழில் ஒன்று கிடையாது. என்ன மீன் பிடிக்கிற நீங்க இங்க? இதுல மணல வாழை மீசரையா இந்த மாதிரி மீன்கள் தான் பிடிப்பாங்க. எப்படி இருக்கு மீன் கடை தொழில்? எப்படி இருக்கு மீன்கள்? உங்களுக்கு பரவாயில்லையா? சீசனுக்கு பிடி வருதா? சீசன் கொஞ்சம் குறைவு தான், ஆனா பரவாயில்லைன்னா சும்மா அப்படி செஞ்சுட்டு போகணும். இங்க மீன் பிடிக்கிற எல்லாரும் முஸ்லீம் சமூக மக்கள். முஸ்லீம் மக்கள். வேற என்ன தொழில் செய்யறாங்க? மீன்பிடியை விட வேற என்ன செய்யறாங்க? வேற இங்க அந்த தொழில் மட்டும்தான். மற்ற துறைகள்ல வலை பாய்ச்சிறாங்க. நண்டு நண்டோடையெல்லாம் மற்ற துறைன்னு சொல்றது நீங்க உங்க எர்க்கலம்பட்டியில சொல்றீங்களா இல்லாட்டி வேற ஊர்கள்? எர்க்கலம்பட்டிலே வேற துறையில வந்து நண்டு வலையெல்லாம் பாய்ச்சிருவாங்க. பாய்ச்சிறாங்க. இறால் கனவா எல்லாமே. அது நம்ம ஆளெல்லாம் அங்க சிறுகடை எல்லாத்துக்கும் அந்த முன்னுக்கு மார்க்கெட் பக்கத்துல அந்த பக்கம். ரைட் ரைட் ஓகே ஓகே. இறால் வரும். சரி 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 சரி. ஒரு நாள் தொழிலுக்கு போயிருந்தா உங்களுக்கு சம்பளம் தருவாங்க 5000. பல மாதிரி வர்றதை பொறுத்து 3000 2000 கேட்கலாமா கேட்க கூடாதுன்னு தெரியாது. சரியா? அது சரி அது சரி அது சரி. சரிண்ணா ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு நன்றி. ரைட், இப்போ என்னென்னு சொன்னால் நல்ல வெயில் டைம் தான் வந்திருக்கோம். முதல் தரம் நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எர்க்கலம்பட்டி அப்படின்ற ஊருக்குள்ள இந்த கடற்கரை நிறைய விஷயங்களை பார்க்குற மாதிரி. எர்க்கலம்பட்டி நிறைய தரம் வந்து போயிருக்கும், பட் இவ்வளோ விஷயங்கள் ஊருக்குள்ள இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. அங்கே பாருங்க ஜெசி ப்ரோ வந்து அந்த பக்கம் ப்ளாக் பண்ணி கொண்டிருக்கார். இதில் பாருங்க சில அந்த கம்பு வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்க தொழிலுக்கு போகிறனே கொண்டு போகிற கம்புகளாம். இங்கே பாருங்க எவ்வளவு வள்ளங்கள் இருக்குன்னு பாருங்க. நிறைய எல்லாமே கூடுதலாக வள்ளங்கள் மாதிரி தான். ஆனால் எல்லா வள்ளத்துலேயுமே வந்து கட்டாயமாக இது வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? மோட்டர் பிடிக்காங்க பாருங்க. அவ்வளோ வள்ளங்கள்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. வடிவா இருக்கு பாருங்க. வாழத்தை பாருங்க இப்படி இருக்கு, கலராக இருக்குன்னு. அங்கே பாருங்க ஐயா ஒரு ஆள் நம்ம பிடிச்சிட்டு இருக்கு. வலை செக் பண்ணுற உள்ள இருக்குது. இது என்னையா கரையெல்லாம் போட்டு பிடிக்கிறதா மீன்? இது சும்மா போடுறீங்களா? எவ்வளோ காலம் வந்து செய்றீங்க இப்போ? 30 வருஷமா அந்த கரை தொழில் தானே இல்லாட்டி உள்ள போய் வர்றீங்களா? முதல்ல கரை தொழில் தான். என்ன மாதிரி என்ன மீன் அதில் பிடிச்சிருக்கீங்க? பாலை மீன். இப்போ நீங்கள் இதில் இந்த துள்ளி கொண்டு இருக்கிறதுல நீங்கள் வலையை வீசி தான் பிடிக்கிறீங்களா? இப்போ திரும்ப வீசுவீங்க இப்போ? ரைட் 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 ஓகே. வந்துட்டீங்க. அது மீன்லாம் இந்த மீன்லாம் கரைஞ்சி. ஐயோ அப்போ நான் குழப்பிட்டேன் நான் உங்களோட தொழில. ஐயோ ஓ இந்த பக்கம் வந்துடும். அந்த அதுக்குள்ள அலமாரி ஓடுறது மீனா ஓடுதா ஐயா? இந்த இடைக்குள்ள அந்த அலமாரி ஓடுது பாருங்க, அது மீனா ஓடுது இல்லை? மீன் இல்லை. இப்போ இவ்வளோ பிடிச்சது இதில் பிடிச்ச மீன் எவ்வளோ எத்தனை நாள் வீசிருப்பீங்க வலை? நான் காலையிலேருந்து நிற்கிறேன். காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தீங்க. இந்த மீன்லாம் 1 கிலோ என்ன விலை ஐயா? மார்க்கெட்டில் 400 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ரைட் ரைட். 1 கிலோ மீன் மேலே பிடிச்சிருக்கீங்களா? இப்போ பிடிச்சிருப்பீங்க. ரைட் 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 ஓகே ஓகே ஓகே. உங்களை பின்னாடி நிற்கலாமா இல்லை முன்னே நிற்கலாமா? எங்கே பண்ணிட்டு பார்க்கலாம் நீங்கள் வீசுறது? உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் சொல்லுங்கள், தள்ளி நிற்பா தான் கேட்குறேன். ரைட் ஓகே.
ஐயாவோட சேர்ந்து போகிறோமா இது பாருங்க லைவ்ல மீன் பிடிச்சி காட்ட போகிறார் இன்றைக்கு அவருக்கு. வீசுற பழைய அப்பா இப்படி வீசினது பார்த்தீங்க அந்த துள்ளுது பாருங்க மீன் வீசினோடனே துள்ளுது மீன். அவங்களுக்கு அனுபவம் தானே அவங்களுக்கு தெரியும் எப்படி இதில் மீன் நிற்குமே பாருங்க மேல வந்து பார்க்கவே தெரியுது சூரியன் பண்றது. சரி ஐயா போயிட்டு வரேன். நன்றியா நன்றியா போயிட்டு வரேன். ஓகே இது பாருங்க இதெல்லாம் வந்து பழைய காலத்து வீடு மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீடுகளை பாருங்க இருக்கா எல்லாமே அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் நினைக்கிறேன். பூக்கள் அதாவது ஊரில் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இல்லை இங்கே என்ன ஸ்பெஷல் ரெகுலம் அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்பெஷல் அப்படி ஊரை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்ன சில விஷயங்கள் ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்றது ஒன்றும் இல்லை யார் வந்தாலும் அரவணைப்பாங்க யார் வந்தாலும் அரவணைப்பாங்க அது மட்டும் தான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். அந்த நேரத்தில் நிறைய இங்கே எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க தானே எல்லாம் தனவந்தர்கள் மாதிரி உள்ளாக்குதான். அது சரி ஏழைகளை ஊர்ல இருந்து யாரும் எதுவுமே கேட்டு வந்தாலும் கொடுக்குற மாதிரி அமைப்புலாம் அந்த ஊரே இருந்தது. அதனால அந்த ஊரையே நாடி வந்தாங்க. அது சரி அது சரி நிறைய பழைய கட்டிடங்கள்லாம் இருக்கு இதுக்குள்ள. அதெல்லாம் வீடு இருந்தாங்க ஒரு இடையும் கிடையாது அவெல்லாம் இருந்து ஆக்க இருந்தது இயக்க நேரத்துல பிரச்சனை திரும்ப போனாக்கள் கூட இருந்த இடங்கள் எங்க போயிருந்தாங்க அவங்க எல்லாம் எல்லா இடம் கல்பட்டி எங்க போய் இறங்குனாங்களோ அங்க இந்த போட்ல போனாங்களோ அப்படியே போய் இறங்குனது. நாங்கெல்லாம் அவங்க கண்டக்குடியில் இருந்தோம். கண்ணங்குடி சொல்றது கல்பட்டி தான் அது அங்க இருக்கோம். அதுல இருந்து திருப்பி பஸ் எடுத்தாங்க எல்லா இடமும் இந்த இலங்கையில எல்லா இடமும் பரவாயில்ல இருந்தவங்க. சந்தோஷம் ஐயா காய்ச்சவங்களோட வயசு போனாக்கள் காய்ச்சான் தான் ஐயா உண்மை தெரியும் என்ன அனுபவம் நான் வச்சு போனோம் நாங்க அனுபவசாலி இவரா சிரிப்பு போறது. ஐயா இங்க ஒரே ஒரு கேள்வி இப்ப எத்தனை வருஷமா இந்த ஊர்ல கிட்டத்தட்ட இருக்கிறீங்க நீங்க? 30 வருஷமா இருக்கீங்க. அந்த பழைய காலங்கள்ல வந்து பழைய காலம்னு சொல்றது அந்த 83-90 ஆண்டுல இயக்க பிரச்சனை இருந்தது தானே அந்த டைம்ல வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து அதாவது எப்படி சொல்றது இங்க வந்து இங்க இருந்து இந்தியா போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை அந்த கதை ஊராக்கள் நிறைய பேருக்கு இங்க ஆதரவு கொடுத்து இங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை அந்த விஷயம். ரைட் எந்தெந்த இடங்கள்ல சார் வந்திருப்பாங்க இங்க வர்றாங்கன்னு சொல்றது கூடுதலா வந்தாங்க மண்ணில உள்ள எந்த இடமா முல்லைத்தீவோ கிளிநொச்சியோ பவுனியா அப்படி பறந்த அந்த சைட் பக்கம் வந்து இங்க வந்து இந்தியாவுக்கு போனோம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சரியா சந்தோஷம் காய்ச்சது போயிட்டு ரெகுலமெட்டின்னு ஒரு வெளிநாடு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அரபு நாடு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் தான் பார்ப்போம்னு வந்தோம் நாங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆள் வந்திருக்கேன் ரோனியால இருந்து. அப்படியா அதோட சரி ஓகே உங்களோட ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாது உங்களோட ஊரை பற்றி அதான் கேட்போன்னு வந்தாங்க. இதில் நிறைய பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது தானே இதில் வரும்போது ஒரு தியேட்டர் மாதிரி ஒன்று இருந்தது. இதை கூட பாருங்க ரைஸ் மில் எல்லாம் இருக்குது தானே இதெல்லாம் ஏன் இப்போ பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இப்படி இந்த மாதிரி போனதுக்கு என்ன காரணம் இல்லாட்டி சொல்லுங்களா? இப்போ இடம் 90க்கு இடமிருந்து போனவங்க தானே போயிருவாங்க. அவங்க வந்து அங்கே தொழில் வாய்ப்போட அவங்க படிப்பு தொழில் எங்கே போனாங்க மன்னாருக்கு இல்லை மன்னாரை விட்டு புத்தளத்தில் இடம்பெயர்ந்து போனோம் தானே புத்தளம் கொழும்பு இலங்கையில் பல பாகங்களில் இருக்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸை வளர்த்து கொண்டு அவங்களோட எல்லா வளத்தையும் அங்கே உருவாக்கிக்கிட்டாங்க. இவங்க ஒரு கொண்டாட்டம் ஒன்று வந்தால் இப்போ எங்களோட வருஷம் வருது நடக்கும் இந்த ஹஜ் விழான்னு சொல்லி அதுக்கு வருவாங்க வந்து அவங்களோட வீடு வாசலை பார்த்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆக அறவே இல்லாத ஆட்கள் அவங்க வேறு வெளிநாட்டுகளில் இருக்கிறாங்க. நீங்கள் வரக்கூட ஒரு பில்டிங் கண்டிப்பாக பழைய பில்டிங் மாதிரி அது நம்ம டவுனில் இருக்கிற என்எஸ்ஏ கடை புல்லுக்குட்டியாடுற வீடு அதுதான் அந்த ஒரு பழைய பாரம்பரிய ஒரு கட்டிடம். அது அந்த காலத்துல ஒரு தியேட்டர் மாதிரி சொல்றீங்க நீங்க சொன்னீங்க அந்த பாரம்பரியமாக பழைய காலத்துல கட்டிடம். சரி இப்போ இதுக்குள்ள எவ்வளவு மக்கள் மாதிரி இருக்கிறாங்க இந்த ஊருக்குள்ள பேருக்கு? இப்போ குடும்பங்கள் இருக்குது வந்து 1400 கிட்ட குடும்பமா இருக்கு. 1400 குடும்பம் இருக்குது. அவ்வளோ மீனவர் குடும்பங்கள் தான். அரவாசி அரச உத்தியோகம் அரவாசி பஜார்ல கடை பிஸ்னஸ் செய்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்னஸ் எங்களோட ரெகுலமெட்டி மெயின் வந்து பிஸ்னஸ் தான். இதில் ஒரு அரவாசி இதே மாதிரி இன்னொரு மடங்கு
புத்தளம் நாகவிலன் சொல்ற இடத்துல கொழும்பு ரோட் பிரதான வீதியில இருக்கிறாங்க. அந்த பஸ் நிப்பாட்டம் சாப்பிடுறது ரைட், ஓகே. அதெல்லாம் வெறுக்கலப்பட்டி ஆக்கள் தான் வெள்ளம்பட்டி ஆக்கள் தான் இருக்கிறது. அவன் தெரியாது இதெல்லாம் இதே மாதிரி ஒரு கிராமத்தை அங்க உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி பல இடங்கள கொழும்புல எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க. எல்லாம் பிசினஸ் தான், கடைகள் வச்சு எல்லா இடமும் நல்லா இருக்கிறாங்க. இங்க வந்து கூடுதலா இருக்கிற மீனவர்கள். சரி, ஓகே, நன்றி. அப்ப என்ன எப்படி தெரியும் வீடியோஸ் எல்லாம் பாக்குறது? அப்ப உங்களோட இதெல்லாம் பாக்குறீங்க. சரி சரி சரி, சந்தோஷம். உங்களை ஃபாலோ பண்றேன். ரைட், ஓகே ஓகே, தொடர்ந்து பாருங்க. அப்ப சரியா, சரி, சந்திப்போம். ஓகே.